5 நிமிஷம் பொறுக. 5 நிமிஷம் என்ன செய்ய போற? சமைக்க போறேன், இருங்க. கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்தாங்க அப்பளம். கீரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும். பாயசம், ஊறுகாய். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடலாம். எல்லாம் ஓகே அமுதா, ஒரு ஸ்வீட் மட்டும் இருந்திருக்கலாம். ஏங்க, அதான் பருப்பு பாயசம் வச்சனே, சாப்பிடலையா நீங்க? ஓ, பாயசமா அது? நான் பருப்பு கூட்டு நினைச்சு சாப்பாடுல போட்டு பேச சாப்பிட்டேன் அமுதா. இனிச்சது கூடவா தெரியல? அது உன் கையால சமைச்சதுனால பருப்பு கூட ஸ்வீட்டா இருக்கும்னு நினைச்சிட்டேன். இல்ல தம்பி, இது சரிப்பட்டு வராது. நீங்க வேற ஆளை பாருங்க. ஏங்க, நான் சும்மாவா கேக்குறேன்? வட்டிக்கு தானே கேக்குறேன். நீங்க வட்டி கடை வச்சுட்டு பணம் கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி? இங்க பாருங்க, என் மல்லிகை கடைக்கெல்லாம் நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன மல்லிகை சாமான் தரமாட்டேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது பாருங்க தம்பி, நீங்க இருக்கீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க குடும்பத்தோடய சம்பந்தம் வச்சுக்க எனக்கு உறுத்தலா இருக்கு. அதுவும் இல்லாம உறவுக்காரங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தா அப்புறம் சங்கடத்துல தான் நிற்கும். அதுவும் பொண்ணு தர இடம் வேற. இல்ல தம்பி, வேண்டாம். நீங்க வேற ஆளை பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிறது தான் நல்லது. நான் என்ன சொல்றேங்கிறது நீங்க கிளம்புங்க தம்பி, இது சரிப்பட்டு வராது. ஐயா, மரக்கடை மாரிமுத்துக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணம் 2 லட்சம் ரூபாய். செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணியாச்சு மாமா. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கும் மாமா. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க. தம்பி, கிளம்புங்க. ஹலோ 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 ஹலோ, டேய் மாப்ள. ஹலோ,
இனிமே இந்த 2 லட்சம் நமக்கு தான். இப்படி மாட்டிக்கிட்டியடா வடிவேலு, பாவண்டா நீ. தம்பி இன்னும் கிளம்பலையா? இங்க இருந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க முதல்ல. இல்ல சார், அது வந்து கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ சார், நான் சுந்தரேசன் பேசுறேன். சொல்லுங்க சார், நீங்க 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? சரி, நான் கொடுத்து அனுப்புறேன் இப்போ. சரிங்க சார், நல்லது. சரி. இங்க வடிவேலு தானே இருந்தான். திருட்டு பய புத்திய காட்டிட்டானா? என்ன சம்பந்தி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்கீங்க? என்னங்க சம்பந்தி, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. ஆமா சம்பந்தி. பிரச்சனையா? யாரு என்ன செஞ்சா சம்பந்தி? சொல்லுங்க. நம்ம பசங்க கிட்ட சொல்லி கைய காலை ஒடிச்சு விட சொல்றேன். அது உங்க அண்ணன் மகன் வடிவேலு. வடிவேலா? என்ன பண்ணாம? இத்தனை நாளா அண்ணன் மேவன் வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நல்ல பேரு வாங்கி கொடுத்துருக்கான் பாருங்க. திருட்டு பையன். அவன் பண்ணக்கூடிய ஆளுதான் சம்பந்தி. அவன் கண்டிப்பா பண்ணிருப்பான். அவன் குடும்பமே அப்படியாப்பட்ட குடும்பம் தான். எனக்கு எப்படி போய் கேட்கறதுன்னு தெரியல சம்பந்தி. தெரியாத்தனமா அந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சம்பந்தி நான் தயங்குறேன். அட, இத நான் கேட்காம வேற யாரு கேட்க போறா? வாங்க சம்பந்தி. அவன் இந்நேரம் அந்த பையன் வீட்டுல தான் இருப்பான். போய் 2 தட்டு தட்டினா தான் சரிப்பட்டு வருவான். வாங்க சம்பந்தி, போவோம். வாங்க சம்பந்தி. ஏய் வடிவேலு, வாங்க சித்தப்பா, சாப்பிடுங்க. சாப்பிடுறியா? சாப்பாடு ஒரு கேடு. நீ செஞ்ச வேலைக்கு பக்கத்துல சாப்பாடு ஒரு கேடு. இது வரையா அடிக்கிறீங்க? பணத்தை வாங்குறது குறந்திருக்க. என்ன பண்ண? என்னடா பண்ண? என்ன சித்தப்பா? சொல்றா சித்தப்பா, சொல்றா. என்ன பண்ண? அடிக்காதீங்க. என்னாச்சு? ஏன் அடிக்கிறீங்க? அண்ணே, ஏன் அடிக்கிறீங்க? சொல்லுடா. ஏன் அடிக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன பண்ண? சொல்லு. நிறுத்துங்க. இப்ப என்ன பண்ணிட்டானே என் மகனை போட்டு அப்படி அடிக்கிறிய? எதுக்கு அடிக்கிறனாவோ? உன் மகன் இவரோட கடைக்கு போய் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கான். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவர் இல்லாத நேரம் பார்த்து 2 லட்சத்தை திருடிட்டு வந்திருக்கான். திருடிட்டு வந்த இந்த திருட்டு பயல அடிக்காம மடியில போட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? வடிவேலு,
என்னடா இதெல்லாம்? மா சும்மா இருமா, நீ வேற. சித்தப்பா, நான் பணத்தெல்லாம் திருடல. அவரை தொலைச்ச இடத்துல போய் தேட சொல்லுங்க. தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேணாம். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் கொடுக்கல. அம்புட்டுதான். எவனாவது பணத்தை திருடிட்டு வந்து இங்க சாவகாசமா கொஞ்சம் சாப்பிட முடியுமா? டேய், இன்னும் என்னடா சித்தப்பா சொத்தப்பானுக்குது? திருட்டு பயலுக்கும் வியாக்கியானத்தை பாரு. இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க, இவன் திருடி இருப்பானா மாட்டானா? இவன் செய்யக்கூடிய ஆளுதானே? பாத்தியலா சம்பந்தி, இவன் ஆத்தாலே அமைதி ஆயிட்டாங்க. இவன் தான் பண்ணிருப்பாத. டேய், பணத்தை எங்கடா வச்சிருக்க? சித்தப்பா, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தது உண்மைதான். ஆனா என் அப்புச்சி போட்டோ மேல சத்தியமா சொல்றேன், நான் பணத்தை திருடல. எங்கேயோ தொலைச்சிட்டு என்கிட்ட வம்புக்கு வராதீங்க. போய் தொலைச்ச இடத்துல தேடி பாருங்க. இன்னொரு தடவை திருடன் என்ன சொன்னீங்க, அப்புறம் என்ன மனுஷனா பார்க்க முடியாது. வம்புட்டு தான் சொல்லிட்டேன். என்ன சம்பந்தி இப்படி பேசிட்டு போறான்? அட நீங்க ஒண்ணு, திருட்டு பயலுக்கு பொய் சத்தியம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா சம்பந்தி? இல்லங்க, என் பையன் கொஞ்சம் முரட்டு பையன்தான். கோவப்படுவான், பொய் சொல்லுவான், எல்லா தப்பையும் பண்ற ஆள்தான். ஆனா அவங்க அப்புச்சி மேல அவன் சத்தியம் பண்ணிட்டு இம்புட்டு உறுதியா சொல்றான்னா, கண்டிப்பா இந்த தப்ப அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். வர வழியில ஒரு சின்ன வேலை, அத கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. நான் என்ன உங்களை மாதிரி பைக்லயா வரேன்? நீ வேணா பைக் ஓட்டு. என்ன கிண்டலா? பெரிய வண்டியை நான் ஓட்ட மாட்டேன்னு? சின்ன வயசுல இருந்தே நான் பயங்கரமான தலை ஃபேன். ஓ, அதனாலதான் அவரை மாதிரியே ஒரு பெரிய கியர் வச்ச வண்டியை ஓட்டணும்னு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. அட அதுக்கு என்ன, ஓடிட்டா போச்சு. இந்த புடி. என்ன யோசிக்கிற? புடி. நீங்களே எனக்கு சொல்லி தரீங்களா? அதுக்கு என்ன, சொல்லி கொடுத்தா போச்சு. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. போலே அலைகிறேனே.
அமுதா ஒரு நிமிஷம் கால் வருது. ஒரு நிமிஷம் இரு. வடிவேலா இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? என்னவா இருக்கும்? அமுதா ஒரு அர்ஜென்ட் கால் பேசிட்டு வந்துடுறேன். ஆ. சொல்றா. ஹலோ செந்தில், என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? நான் உன் தம்பி தானே? என்னடா திடீர்னு இப்படி கேட்குற? இப்ப சொல்லு, நான் உன் தம்பி தானே? ஆமாடா நீ என் தம்பி தான். அதுல என்ன சந்தேகம்? இது வரைக்கும் எனக்கு நான் உன்கிட்ட எதுவும் கேட்டது கிடையாது. இப்போ எனக்காக நான் ஒன்னு கேக்குறேன், அதை நீ பண்ணுவியா மாட்டியா? என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி பேசுற? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் ஒன்னு கேக்குறேன், பண்ணுவியா மாட்டியா? சரி சொல்லு என்ன? இப்ப நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. இப்பவே சிதம்பரத்துக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அவ மகளை கட்டிக்க மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ற. ஏய் என்னடா இப்ப திடீர்னு? கல்யாண டேட் எனக்கு பக்கத்துல வந்துருச்சு. முகூர்த்தத்துக்கு துணிமணி நயங்க பத்திரிக்கைன்னு எல்லாமே ரெடியா இருக்குடா. இப்ப போய் எப்படிடா? அதெல்லாம் இப்ப எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்துவியா மாட்டியா? ஏய் உனக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு இப்படி சின்ன பொழுத்தனமா கோவப்படுற? ஓ, நான் சின்ன பிள்ளைங்க மாதிரி கோவப்படுறேனா? இங்க பாரு, நீ மட்டும் அந்த வட்டி கடைக்கார மாவளை கட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், கல்யாண தண்ணிக்கு மண்டபத்திலே தூக்கு மாட்டி தொங்குவேன். அப்புறம் ஓ இஷ்டம் பாத்துக்கடா. ஏய் வடிவேல், என்னாச்சு உனக்கு? என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். பிரச்சனை பண்ணணுங்கிற முடிவோட இருக்கானா? என்னாச்சுங்க? முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு. இல்லமதா, ஸ்கூல்ல எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. சிஇஓ ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்களா. என்ன உடனே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. ஓ சரி, உடனே கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். பார்த்து பத்திரமா போகாமதா. வீட்டு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். சரியா? ம் சரி. பத்திரம். வராமதா? ம். கூலிங்கா இருக்கா? வடிவேலு, இந்தாங்க. ஏ வடிவேல், வடிவேலு. ஏய்யா ஏன் வடிவேல கூப்பிடுற? சொல்றேம்மா, வடிவேல் எங்க? அவன் அப்பவே புறப்பட்டு போயிட்டானே. கடையில பாத்தியா மாப்ள? எல்லா இடத்துல தேடிட்டேன் மாமா, அவனை எங்க தேடியும் காணல. டேய் செந்தில், எதுக்கு அவனை தேடுறடா? அம்மா மாமால பயப்படுறாங்கல்ல. திடுதிப்புன்னு வந்து காணலன்னா என்னடா நினைக்கிறது? அத நான் சொல்றேன். அத்தாடி, அடுத்த சவுண்டு செட்டா? நீ குடும்பமே சேர்ந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இந்த ஜூஸை குடிக்க முடியுமா? டேய், உன்னதான் செந்தில் தேடி வந்தானே, கடை கூட போல நீ. யோ, சும்மா ஆசையா பேசுறது ஆறுதலா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தோ நிக்கிறானே இவன் கிட்ட வச்சுக்க. டேய், என் தம்பி உனக்கும் மாமா தாண்டா. மாமா, ஊர் உலகத்துல இல்லாத பொல்லாத மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வட்டி கடைக்காரன் திருடிட்டேன்னு சொல்லிட்டு பொய்யா பள்ளி போட்டு வீடேறி வந்து அடிச்சிட்டு போனானே. அத கேட்க திராணி இல்ல, இப்ப வந்துட்டாரு பெருசா மாமா மாமான்னு. இதே செந்திலுக்கு ஒண்ணுனா நீங்க எல்லாரும் சும்மா இருப்பீங்களா? நான் அப்பா படத்துல சத்தியம் பண்ற வரைக்கும் நான் அந்த பணத்தை திருட்டேன்னு தானே நீ நினைச்சிட்டு இருந்த. என்னடா சொல்ற? காசு திருடிட்டேன்னு வந்து அடிச்சாங்களா? என்னம்மா என்ன சொல்றா இவன்? ஆமையா, உன்னோட சித்தப்பாவும் அமுதாவோட அப்புச்சியும் வந்திருந்தாங்க. போதும், எல்லாருமே போட்ட நாடகம் எல்லாமே போதும். இந்த பாரு செந்திலு,
நீ இப்ப கடைசி என்னதான் சொல்ல வர? கல்யாணத்தை நிறுத்துவியா மாட்டியா?